ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய F1 வேக்சின் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எப்படி கொடுக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அந்த மருந்து எவ்வளோ நேரத்தில் கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு F1 வேக்சின் வாங்கிட்டு வரப்போ இப்படி ஐஸ் க்யூப்ஸில் போட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனாவோ இல்லை எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனாவோ ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ப்ளஸ் இதோட கூலிங் குறையிறதுக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே வந்து சிக்ஸுக்கு கொடுத்துடணும். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். F1 வேக்சின் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி ரெண்டு இதில் ஒன்று பவுடர் ஃபார்ம்லேயும் ஒன்று லிக்விட் ஃபார்ம்லேயும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கேட்டு வாங்கிக்கணும். ஒரு 5 ml ஸ்ட்ரென்த் போதும். வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி முழுசாவோ இல்லை கொஞ்சமாகவோ இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு இப்படி பவுடர் ஃபார்மில் இருக்குல்ல, அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். இன்ஜெக்ட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அந்த பவுடரும் லிக்விட் ஃபார்மில் இருந்தால் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு திரும்ப அந்த ஷேக் பண்ணி மிக்ஸ் ஆனதை வந்துட்டு திரும்ப இன்ஜெக்ஷனில் வந்து எடுத்துக்கணும். இப்படி இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுறப்போ டாக்டர் மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்காக இதை இன்ஜெக்ஷனெல்லாம் போட்டுறக்கூடாது. இது கண்ணில் கொடுக்குற மருந்து. ஸோ இப்போ திரும்ப இந்த இதுலேயே வந்து இன்ஜெக்ட் பண்ணி மீதி இருக்கிற லிக்விடோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா இதுதான் கண்ணில் விடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். இது 7 days ஆன ஒரு கொஞ்சம் கொடுக்கலாம் இந்த F1 வேக்சின். எப்படின்னா இப்படி பிடிச்சி கண்ணில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ட்ராப் கொடுத்தோம்னா போதும், ஒரு கண்ணுக்கு மட்டும் கொடுத்தோம்னா போதும். இப்போ வந்து இந்த F1 வேக்சின் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிக்ஸுக்கு இந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னாவோ அது வந்து அன்றைக்கி காலையிலேருந்து கொடுக்கக்கூடாது. வெறும் தண்ணி கொடுத்தா போதும், சாப்பாடு கொடுத்தா போதும். அந்த டெட்ராசைக்ளின் பவுடர் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கொடுத்துட்ருப்பாங்களே இந்த மழை காலத்தில், அதெல்லாம் எதுவும் காலையிலேருந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இது மிக்ஸ் பண்ண ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து 100 குஞ்சுகளுக்கு வரும். 100 டோஸ் கொடுப்பாங்க. இது மிக்ஸ் பண்ண ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கொடுத்து முடிச்சிடும். 30 மினிட்ஸ்க்கு மேலே அதோட பவர் போயிடும். வாங்கிட்டு வரப்போ ஐஸ் க்யூப்ஸில் போட்டு தான் வாங்கிட்டு வரணும். அது மெடிக்கல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸில் போட்டு தான் வாங்கிட்டோன்னா அவங்களே அப்படி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸில் மிக்ஸ் பண்ண ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும். ஐஸ் க்யூப்ஸ்லேருந்து எடுத்த உடனே மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கொடுத்து முடித்த ஒரு 30 மினிட்ஸ், மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து சிக்ஸ்க்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ ஒரு 30 மினிட்ஸுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எப்பவும் போல ப்ளைன் வாட்டர் கொடுத்துக்கலாம். அந்த அன்னைக்கு மட்டும் எந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ அந்த டெட்ராசைக்ளின் மாதிரி பவுடரோ எதுவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஏதாவது ஒரு சிக்ஸுக்கு நோய் வந்திருக்கு, ஏதாவது மெடிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரினா அதுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு எந்த வேக்சினுமே அதுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸு வளர்க்குறதுக்கு தேவையான ஏதாவது ஹெல்ப் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
ப்ளஸ் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள்.